வெற்றிவேல் முருகனுக்கு. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாं விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாं ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गसुष्ठुभागं शतनूभिः यशेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रवृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु. ओम शांति शांति शांति. இன்னைக்கு நாரத பரிவிராஜக உபநிஷத்தினுடைய 295வது மந்திரம் பார்க்கலாம். ஸ்வேன ஆவர்த்தம் சர்வமிதம் பிரபஞ்சம் பஞ்சாத்மகம் பஞ்சசு வர்த்தமானம். ஸ்வேன ஆவர்த்தம், அதுவே மறைக்குது எல்லாரையும். அந்த பரம்பொருள் அதுவே எல்லாரையும் மறைக்குது. சர்வமிதம், சர்வமிதனா இந்த பூமை, இந்த சம்சாரத்தை மறைக்கிறதும் அதுவே. பிரபஞ்சம் பஞ்சாத்மகம், இந்த பஞ்சபூதங்களால் செய்யப்பட்ட ஆகாயம், காற்று, அக்னி, நீர், நெருப்பு, அதனுடைய தன்மாத்திரானுடைய அதனுடைய குணம். ஆகாசம் சவுண்டு, ஓங்காரம். காற்று ஸ்பர்ஷம். அக்னி ரூபம். நீர் ரசம், ஒரு சுவை. பிருத்திவி கந்தம், மனம், மண்மனம்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த பஞ்ச ஆத்மகம், பிரபஞ்சத்துக்கு பஞ்சாத்மகமாக இருக்கிறது, அதுக்கு ஆத்மாவாக இருக்கிறது இந்த புலன்கள். அந்த பஞ்சசு, அந்த ஐந்தில் வர்த்தமானம் இது நிலைக்குது. அந்த 5 கருவிகளாக வச்சுக்கிட்டு மனத்துக்கு பின்னாடி புத்திக்கு அடுத்தது அகங்காரம், அகங்காரத்துக்கு அப்புறம் சித்தம். அகங்காரம் 2 வார்த்தை நீங்கள் சிந்திக்க வேண்டிய வார்த்தை. அகங்காரம் அப்படின்னு சொன்னால் அஸ்மிதா அப்படின்னு சொல்கிற மாதிரி. அஸ்மிதா அப்படின்னா அகங்காரம். அஸ்மினா அகம், நான் இருக்கிறேன், இப்போ பிரம்மம் இருக்கிறது அப்படின்னா அஸ்மிதா. இந்த தன்மை, இருக்கும் தன்மை, இருப்பு, சத்துன்னு சொல்கிறோம் இல்லையா. இருப்பு. அது அதோடைய கேரக்டர்னா அன்பு, நல்லது, அழியாதது. நிறைய வார்த்தைகள் இருந்தாலும் ஃபஸ்ட்டு வார்த்தை இருப்பு, அன்பு. எப்போதும் இருக்கும். அது ஜடமாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? அதனால் அது அன்பாக இருக்கும். அதான் சிவம். சிவத்தை எப்போதும் எப்படி காமிக்கிறாங்க? எந்த உருவத்தில் காமிச்சாலும் சரி, லிங்கமாக காமிச்சாலும் சதா யோகத்தில் இருக்கிற மாதிரி தானே அவருடைய ஸ்வரூபம். அவர் வேறு எதையும் அது பார்த்திங்கன்னா ஒரு முமுக்ஷு முதல்ல என்னவாவான்? சரணாகதியாகி கைங்கரியம் செய்து அந்த நிலைக்கு போகிறான். எங்கே போகிறான்? இந்த ஆத்மா அனுபூதிக்கு போகிறான். ஆத்மா அனுபவம் ஏற்படணும், ஒரு ஆனந்தமயம் ஏற்படும்.
அங்கே கூட ஒரு சமாதியை பற்றி ஒரு சின்ன விசாரம் இங்கே சொல்லணும். இதை கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணுப்பா, இந்த சுவாமி போதும். இந்த முமோக்ஷு தான தர்மம்லாம் செய்து குருவை பிடிச்சு அவர் சொல்கிறபடி கேட்டு ஏகாந்தத்துக்கு உக்காரணும். ஏகாந்தம் எப்போ வருது? ஏகாந்தம் எப்போ வர முடியும்? 75% புண்ணியம் வந்தால் தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏகாந்தம் 75% புண்ணியமும் 75% சத்துவகுணமும் வந்தால் தான் ஏகாந்தம் நீங்கள் போவீங்க. அது விருப்பமாக இருக்கும், அது பிடிப்படும். 36%க்கே வராதவனை எப்படி 75%க்கு அழிச்சுன்னு போகிறது? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கூட தெரியும். இப்போது தியானத்துக்கு போகல, தியானம் உட்கார முடியல, 1 மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியலன்னு சொல்கிறவன்லாம் அறிவு இல்லாதவன். எந்த அறிவு இல்லை? மெய்யறிவு இல்லை, சத்துவகுணம் இல்லை, ஏதோ புண்ணியம் குறைவாக இருக்கு. இப்போ அவன் 75% வந்தால் தான் வாயுலிங்கம். 51லேருந்து 60, 61 வரைக்கும் நிறுத்திலிங்கம். 50லேருந்து 60 வரைக்கும் யமலிங்கம். யமலிங்கங்கிறது தட்சிணா, குருவோட வாசிக்கிறது. 60%க்கு வந்து 60%ல் தான் நீங்கள் வந்து நிறுத்திலிங்கத்தை கடக்குறீங்க. நிறுத்திலிங்கத்துலேருந்து வாயுலிங்கம் வரைக்கும் 70%. 70% தான் தியானம் தொடருது. 70 to 75, 60 to 80 கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. 70 ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது. அதுக்கப்புறம் 10% இங்கே வரணும், ஈசானலிங்கம் வரணும். அப்புறம் கர்ப்பகிரகம் போகக்கூடிய பராவைராக்கியத்தில் கொஞ்ச நாள் இருக்கணும். அப்புறம் ஆத்ம விசாரம் கடைசியாக பண்ணணும். இப்போ இவன் தியானத்துக்கே வர முடியல, தியானம் பிடிக்கல. என்ன காரணம் சொல்லுவான்னா, நேரம் இல்லைன்னு சொல்லுவான். இப்போ கோயிலுக்கு வான்னா எனக்கு நேரம், கமிட்மெண்ட், வேலை இருக்குதுன்னு சொல்லுவான். ஆசை இருக்குதுன்னு சொல்ல மாட்டான், வேலை இருக்குதுன்னு சொல்லுவான். அதே மாதிரி புண்ணியம் இல்லைன்னு சொல்ல மாட்டான், நேரம் இல்லைன்னு சொல்லுவான். இது புரியுதா? சத்துவகுணம் இல்லை, புண்ணியமும் இல்லை, ரெண்டாச்சா. இப்போ குரு எப்போ வராங்க? 50%ல் தான் குரு வராங்க. இப்போ இந்த தியானத்துக்கு வந்து தியானத்துலேருந்து அந்த பிரம்மஞானம் வரத்துக்கு, அந்த பிரம்மஞானத்தில் தான் அந்த 7 வரங்கள் கொடுக்கப்படுது. துரியம். அந்த துரியத்துலேருந்து நீங்கள் பயணிக்கிறப்ப, கர்ப்பகிரகத்தை நோக்கி பயணிக்கிறப்ப அமைதி. முதல்ல ஏகாந்தம் வந்ததே உலகத்தை விட்டாச்சுன்னு அர்த்தம். அது நல்லா புரிஞ்சுங்க. வாயுலிங்கத்தில் நீங்கள் வந்து தியானத்தில் உக்காரணும், ஏகாந்தமாக இருக்கும்னு நினச்சா தான் தியானத்தில் உட்காரணும். அப்போ உலகத்தை விட்டீங்கன்னு அர்த்தம். விட்டவன் அப்படின்னு பேர். இப்போ உள்ள அந்தர்முக யாத்திரா பண்ண போகிறீங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் கேதர் தான் பண்ணிட்டு இருந்தீங்க. எப்படி போகணும், எப்படி உக்காரணும், எப்படி சிந்திக்கணுங்கிறது தான். நீங்கள் இவ்வளோ நாள் 70% வரைக்கும் புண்ணியம் தலை தூக்குற வரைக்கும் இந்த சத்காரியத்தில் ஈடுபட்டுகிட்டே வரணும். இப்போ 70 to 80 தான் அமைதியான நிலையில் பயணிக்கிறீங்க. 60 to 70ங்கிற அந்த வருணலிங்கம்னு சொல்லக்கூடிய நிறுத்தலிங்கம் தாண்டி வாயுலிங்கத்துக்கு நடுவில் ஒரு பகுதி இருக்குல்ல, அங்கே தான் உற்சாகமும் உத்வேகமும் கிடைக்குது. வாயுலிங்கத்தில் தான் நீங்கள் யாருன்னு தெரியுது, தியானம் பண்ணி சத்த அடையணும்னு தெரியுது. அமைதியாக பயணிக்கும்போது உலகத்தை முதல்ல விட்டீங்க, அதுக்கப்புறம் பயணிக்கிறீங்க. பல சிந்தனைகள் எல்லாம் ஒன்றாச்சு, ஒரு எண்ணமாச்சு. அப்புறம் ஏகாகிரம், நிருத்தம், நிஷ்டையாச்சு. நிஷ்டையில் ஒரு அவித்யா வரும், இருட்டு வரும். இருட்டு தான் பிளாக் ஹோல். அந்த வெளியில் இருக்கிற பிளாக் ஹோல், அண்டத்தில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோல் 1.5 லட்சம் கிலோமீட்டருக்கு, அது இருக்கிற இடத்துலேருந்து 1.5 லட்சம் கிலோமீட்ரு சர்க்கிள் இருக்குல்ல, ரேடியஸு, அந்த எட்ஜில் எந்த பொருள் வந்தாலும் உள்ளே இழுத்துருமா.
அது மாதிரி சுவாமியை நெருங்க போகிறான், இவன் சத்தோ தரிசனம் பண்ணிட போகிறான், சத்தோடு கலந்துட போகிறான் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் இந்த இருட்டானது தூக்கத்தை கொடுத்து தூங்க வச்சிரும். இப்போ நீங்கள் ஒரு ஆடியோ கேட்குறீங்க, சூப்பர் ஆடியோவாக இருக்குதுன்னு வச்சுங்க, அதோட தூக்கம் இன்னும் ஆழமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுவீங்க? தூங்கிடுவீங்க. ஆடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குவேன், ஆஃப் பண்ணாமல் கூட தூங்கிடுவீங்க. ஆடியோ கேட்குறத விட தூக்கம்தான் முக்கியம். ஏன்? அந்த ஆடியோ கொடுக்குற ஆனந்தத்தை விட தூக்கம் ஸ்ட்ராங்காக கொடுக்குது, மேலான ஆனந்தம். அது எங்கேருந்து வருதுன்னா உங்கள் சத்துலேருந்து வரக்கூடிய மயம், ஆனந்த மயம், சொரூபம் இல்லை, கர்ப்பகிரகக்குள்ளே நுழைஞ்சாச்சு. அங்கே என்ன பண்ணிடுது? அது தரிசனம் பண்ண விடாமல் தூங்க வச்சுடுது. அப்போ அங்கே தான் பிராணாயாமத்தினால என்ன பண்ணுறோம்? விழிப்பு நிலையை கொடுத்து தூங்காமல் விழிப்பு நிலையிலேயே பயணிக்கணும். இங்கே தூக்கம் வருதுன்னா தூங்கக்கூடாது, அந்த இன்பம் எனக்கு வேண்டான்னு புறக்கணிச்சுட்டு தொடர்ந்து குரு சொன்னபடி, எங்கேருந்து குரு சொன்னது ஈசான லிங்கத்தில் ஞான உபதேசம் ஃபுல்லாகிடுச்சு. 2 நிலை தான்ப்பா இருக்குது, பாக்கி எல்லாத்தையும் விட்டுடு. இடையில இதெல்லாம் விடுறது, இதான் விடுறது, எதெல்லாம் விடுறது, இந்த ஆனந்தம் கிடைக்குதுல இடையில, அப்போ தான் நிறைய டைவர்ஷன் சக்திகள், நிறைய சக்திகள் கிடைக்கும். இப்போ நீங்கள் லௌகிகத்தில் எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் அங்கே வந்து தலைவிரித்து ஆடும். அது பின்னாடி போகிறவங்க இருக்காங்க, புலன்கள் மறுபடியும் போகிறவங்க இருக்காங்க. அதில் நம்ம மாட்டக்கூடாதுங்கிற ஒரு அறிவோடு விடுறான் இல்லையா, அது பேர் பராவைராக்கியம். பராவைராக்கியம் தான்னா தான் ஆத்ம விசாரம் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஆத்ம விசாரம் என்னால் பண்ண முடியலன்னு சொன்னீங்கல்ல, ஆத்ம விசாரம் எப்படி பண்ணணும்னு சொன்னேன்னு இது வரைக்கும் உங்களுக்கு 100 வார்த்தைகள் சொல்லியிருப்பேன். முதல்ல ஒரு வார்த்தை எடுங்க, அந்த வார்த்தையினுடைய ஆழம், இதை என்ன அர்த்தத்தோடு அதை பேசினாங்க அப்படின்னு அதை அறிஞ்சு பாருங்கள், அதை உட்பொருளை சிந்திச்சு பாருங்கள். அது உங்களுக்குள்ளே ஒரு ரசாயன மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். ஏன்னா அது குருவை தொட்ட வார்த்தை, அதை தான் உங்களுக்கு உபதேசமாக அவங்க எடுத்து சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை சிந்தித்து அதுபடி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்த வார்த்தை வர வரைக்கும், அடுத்த வார்த்தை வந்துடுச்சு, 2வது வார்த்தை வந்துச்சு. இப்போ ஏற்கனவே சொன்னதை விட இது மேலானதா, பழைய வார்த்தையை விட்டுட்டு இந்த வார்த்தையை பிடிக்கலாம். இல்லை இது ஏற்கனவே சொன்ன வார்த்தைக்கு கீழே இருக்கா, சரி இது தெரிஞ்சுக்கிட்டோம், இது ஒரு சின்ன நுட்பம் அப்படின்னு அந்த வார்த்தையை கடந்து போகணும். அப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்றுக்கு ஒன்று மேலோங்கி இருக்கும். இப்போ கர்ப்பகிரகம் பற்றி பேசுகிறோம், சமாதி பற்றி இப்போ பேசுகிறேன், சமாதியை பற்றி பேசின்னு இருக்கேன். இப்போ எங்கேருந்து? இந்த ஈசான லிங்கத்திலேருந்து கர்ப்பகிரகம் வரக்கூடிய 90% சத்துவகுணமும் புண்ணியமும். புண்ணியம் தொடரணும். சத்துவகுணம் இருந்தால் தான் நீங்கள் சமாதி கிடைக்கும். சத்துவகுணம் இல்லைன்னா சமாதி அனுபூதி கிடைக்காது. அது நிறையா லிஸ்ட்டு சொல்லுது. அதே யாருக்கெல்லாம் கிடைக்காது, குரு அனுகிரகம் இல்லைன்னா 0ன்னு சொல்லிடுச்சு. சுற்றிகிட்டே இருக்க வேண்டியதான். எப்படி இருட்டில் 1 லட்சம் மன்வந்திரன்னு சொன்ன மாதிரி குரு கிருப்பா இல்லைன்னு சொன்னால் ஈஸ்வர கிருப்பா கிடையாது சொல்லி அந்த இருட்டை தாண்டி போகிறதுக்கு அந்த நேரத்தில் ஓங்காரம் ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் ஓங்காரம் என்ன பண்ணும்? இந்த இருட்டை கடக்கிறதுக்கு ஒரு வாகனமாக அந்த இருட்டுக்குள்ளே அது பயணிக்குது. இப்போ இது வரைக்கும் எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டால், அந்த 36% நீங்கள் பயணிச்சிங்கல்ல, அதுலேருந்து தொடர்ந்து தான தர்மம் பண்ணணும்னு சொல்லி குருவை பிடிச்சிங்க இல்லையா, சிரவண மனனம், இந்த 2 காரியத்தில் தான் இவ்வளோ தூரம் வரீங்க. நிதித்தியாசனம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த நிறுத்தியை தாண்டினா தான் நிதித்தியாசனம், தியானம், ஆத்ம விசாரம். அப்போ இறுதியில் தான் இந்த வார்த்தையினுடைய ஆழம் அமிர்தமாக புரியும். மறக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த வார்த்தை. இந்த வார்த்தை கேட்டோன்னே கிளர்ச்சியும் ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வும். ஏன்னா அது உத்பவம்னு சொல்லுது. சத்தியமான வார்த்தை அது. அதை செய்ய முடியாது, தயாரிக்க முடியாது, அது தானாக கிடைக்கிறது. அதுக்கு நீ பாத்திரமாகணும். எனக்கு யோகிதே இல்லை, இருந்தாங்க கொஞ்சம் பணம் தரேன் வச்சுக்கோங்க, எனக்கு பண்ணி கொடுங்கன்னா பண்ண முடியாது. பணத்தை தான தர்மமாக பண்ணு.
அப்படி தான் அதை பண்ணுறோம். அப்போ அங்கே சமாதியில் நம்ம தூங்காமல் அதை கடந்தோம்னா ஆத்ம விசாரத்தினால அங்கே ஸ்வரூபத்துக்குள்ளே நுழையிறோம். சமாதி கை கூடுது, அனுபூதி கை கொடுக்குது. அந்த நிலையில் ஒரு எண்ணமும் இருக்காது. நீங்கள் ஆனந்தமான ஸ்வரூபமாக அங்கே தான் இது வரைக்கும் இந்த ஈசான லிங்கத்திலேருந்து பராவைராக்கியம் வரைக்கும் போனீங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து அஸ்மிதா அல்லது அகங்காரம், அகங்காரம்னாலே அஸ்மிதா தான், என்னது நான் எனது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வரைக்கும் ஒன்று இருக்கிறது, சத்து இருக்கிறது, சத்து அங்கே இருக்கிறது, சத்து கர்ப்பகிரகத்துள் இருக்கிறது, சத்து சகசாரத்தில் இருக்கிறது, சத்து நல்லாக இருக்கிறது, சத்து அமிர்தமாக இருக்கிறது. அது வரைக்கும் இருந்த உணர்வு ஆத்ம விசாரத்தினால இருக்கிறது போய் அஸ்மிதா போய் அகங்காரம் போய் அகம் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு வெளிப்படுது. அங்கே தான் அகம் பிரம்மாஸ்மி, 10வது நிலையில் தான் அகம் பிரம்மாஸ்மி ஏற்படுது. புரியுதா? இந்த மன உணர்வு வந்துடுச்சுன்னா அங்கே சர்வசித்திகள் கிடைக்குது. அதை தான் நான் இந்த 30 வருஷங்களாக நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அகம் பிரம்மாஸ்மி உணர்வில் தான் எல்லா காரியமும் பண்ணியிருக்கோம். இப்போ கூட கிரிவலம் ஆரம்பிக்கிறோம். யார் டெய்லி பிரசாதம் போட்டு கொடுப்பா, யார் விளக்குக்கு எண்ணெய் கொடுப்பா, யார் விபூதி கொடுப்பா, யார் தீவட்டி எடுப்பாங்க, யார் குடம் எடுப்பாங்க, யார் படம் எடுப்பாங்க, எப்படி போகிறது எப்படி வருது, எதை பற்றியும் அடியனுக்கு ஒரு அணுவளவு கூட சிந்தனை இல்லை, பிளான் கிடையாது. எதுவுமே பிளான் பண்ணி பண்ணுறது கிடையாது. சுவாமி சொன்னாங்க சத்காரியம் சுவாமிக்கு பிரியமானது. இது ஒன்று ரொம்ப முக்கியம். அடியன் வெற்றிக்கு காரணம் சுவாமிக்கு பிரியமானதை நம்ம செய்யணும். அது எதுலாம் அவர் பிரியப்படுறாருன்னா பரோபகார்த்தத்தில் ரொம்ப பிரியப்படுறாரு, அன்னதானத்தில் பிரியப்படுறாரு, சத்காரியங்களில் பிரியப்படுறாரு. இப்போ நாம் நல்லா இருக்கோங்கும்போது நம்ம நல்லா இருக்கோம், நமக்கிட்ட நிறைய ஏராளமான ஞானம் இருக்கே. அடியார்கள் துக்கத்தில் இருக்காங்க, அவன் மயக்கத்தில் இருக்கான், குழப்பத்தில் இருக்கான், பதட்டத்தில் இருக்கான், இருட்டில் இருக்கான், உனக்கு தெரியுது. அப்போ அவன் கண்ணை திறந்து விடு. அவனுக்கு அது புரியாது. நீ தன் கண்ணை திறந்து விடுற வரைக்கும் அவனுக்கு அது புரியவே புரியாது. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கு புரியும். கண்ணை திறந்துட்டாலும் புரிஞ்சிடும். கண்ணை திறந்துட்டா என்ன, கண்ணை திறந்துட்டாருன்னா அவன் என்ன பண்ணுவான், சந்தோஷமாக கண்ணை திறக்கிறது வரணும்ல, கிட்டக்க வரணும்ல. அப்போ கிட்டக்கே வர விடாமல் பண்ணி விட்டுடுது, கட் பண்ணி விட்டு 10வது பிரகாரத்தை சுத்த விட்டுடுது. இன்னும் தொடர்ந்து பயணிக்க முடியல. எவ்வளோ பேர் மெசேஜ் போட்டாங்க, இந்த என்னது அது பேர் என்னப்பா, கமெண்ட்ஸ் போடுறாங்க, நல்ல கமெண்ட்ஸு பாராட்டி போடுறாங்க, துதிப்பாடி போடுறாங்க, மெய்ப்பொருளாக போடுறாங்க. ஏன் தொடர முடியல? அங்கங்கே தடை வருது, தடையை தாண்ட தெரியல. அது முக்தனானால் தான் தடையற்றவனாக ஆக முடியும். இப்போ கர்ப்பகிரகத்தை ஒரு ஞானமும் இல்லை, ஒரு சாஸ்திர அத்தியனம் பண்ணாமல் கர்ப்பகிரகத்தை 18 வருஷங்கள் சுற்றி இருக்கேனே. ஒரு கணக்கு போட்டால் ஒரு 100 ஒரு நாளைக்குன்னா கூட 5-6 லட்சம் பிரதர்ஷனம் அவரை பண்ணியிருக்கேன் அடியேன். இன்றைக்கி பூஜை பண்ணும்போது இந்த சிந்தனை வருது. மேலே கர்ப்பகிரகத்தை 5-6 லட்சம், 5லேருந்து 6 லட்சம், ஒரு சும்மா ஒரு உத்தேசமாக சொல்கிறேன். நான் கணக்கு பண்ணி இதெல்லாம் இன்றைக்கி பேச போகிறோன்னு எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம். ஒரு நாளைக்கு 100 போடுங்க, சும்மா 1 மணி நேரம்னா அது தாண்டியே போகும். 100 போட்டால் கூட 18 வருஷத்துக்கு 5-6 லட்சம் பிரதர்ஷனம் அவரை பண்ணியிருக்கோம். இப்போ 10,000 கிரிவலம் பண்ணணும்னு நினைக்கிறோம். நாமளாக நடத்துகிறோம், நினைக்கிறோம், நாமளாக நினைக்கிறோம், ரெண்டுமே இல்லை. அப்போ அஸ்மிதா போய் அகம் நிற்குது. அகத்தில் இருந்து பண்ணினீங்கன்னா நீங்கள் மானுட நிலையில் பண்ணுறத என்ன சொல்லுவேன் அடிக்கடி, 50 கிலோ தூக்கலாம். நீங்கள் மனசில் வில் பவரில் 500 கிலோ தூக்கலாம். ஆனால் ஆத்ம பலவத்தில் 5 கோடி கிலோவை தூக்கலாம். உங்களுக்கு பதிலாக உங்கள் சகாக்கள் அதை தூக்குவாங்க. புரியுதா? உங்கள் எண்ணத்தை உள்வாங்கிய அணுக்கள் வேலை செய்யும். புரியுதா?
அப்போ அந்த ஆத்ம விசாரம் 80%லேருந்து பராவைராக்கியம் தாண்டி தான் ஏற்படுது. எப்போ? நான் யார்? ஆக்சுவலாக வாயுலிங்கத்தில் நான் யார் தெரிஞ்சிடும். இங்கே எல்லாமே தெரியும். அகண்டானுபூதி. வாயுலிங்கத்தில் ஆத்மானுபூதி. ஏன்னா ஆத்மானுபூதி ஆனால் தான் பரம்பொருளை பரமாத்மாவை, அதாவது இந்த வியஷ்டியை தாண்டி சமஷ்டியாக சொல்கிறேன், பர்சனலை தாண்டி சோஷியலாக சொல்கிறேன், அகத்தை தாண்டி புறத்தை சொல்கிறேன். புரியுதா? இப்போ அகங்காரம் அகமாக மாறிடுது. ஒன்று இருக்கிறதுன்னு சொன்னிச்சல்ல, அங்கே ஒன்று இருக்கிறது, மகத்தானது, பெரியது, சிவம் அப்படின்னு சொன்னிச்சல்ல. அது இப்போ ஆத்ம விசாரத்தினால அந்த மந்திரம் அற்புதமான மந்திரங்க. அந்த மந்திரம் கோடி மந்திரத்துக்கு சமம் என்னை பொறுத்த வரைக்கும். மொத்த வாழ்க்கையை 10 நிலைகளை அழகாக சொல்லிடுச்சே. நம்ம எப்பயோ டே 1 சொன்னோம், ஒரு அனுமானத்தில் தானே சொன்னோம். 10வது நிலையில் பரபிரம்மன்னு சொல்லியிருக்கோம். எனக்கு என்னன்னா அந்த 1-0 இறைவன் அடங்குறான். இறைவனும் சக்தியும் சிவசக்தியும் 1-0 அடங்குறாங்க. 0 வச்சு 1 நிறுத்தினா சிவலிங்கம். பானலிங்கம்னு சொல்லுவாங்க. நர்மதா சொன்னேன், நர்மதாவில் ஒண்டி தான் பானலிங்கம் கிடைக்கிது அதிகமாக. இயற்கையாக தானாகவே வரும். அந்த இதில் மூழ்கி எடுக்கிறாங்க, நடந்து போய் தேடி எடுக்கிறாங்க. பானாசுரன் ஒருத்தவன் ஒரு மலையை உடைச்சி எங்கும் லிங்கமாக இருக்கணும், அதுக்காக இந்த மலையை உடைக்கிறேன்னு அங்கே இருக்கக்கூடிய கங்கட்டு அது சொல்லுவாங்க. நர்மதாவுடைய ஒவ்வொரு கங்கட்டும் சங்கர்கன்பாங்க. கங்கட்னா கூழாங்கல், இதே உருண்டு வந்த கல். ஒவ்வொரு கல்லும் சங்கரன் பரம்பொருள்னு சொல்லுவாங்க. இந்த 1-0 சிவம் சக்தி. 1-0 எல்லா நம்பரும் அடங்குது. இந்த 1-0 பற்றி ஒன்றுமே தெரியாது, நம்ம நிறைய பேசலாம் போல இருக்குது. அதனால் அந்த தத்துவத்தைப்படி நம்ம பிடிச்சோம். அதேமாதிரி நவசக்தி நவராத்திரி சிவராத்திரின்னு, சிவராத்திரி 1 தான், நவராத்திரி 9, 1-0. நவராத்திரி அம்பாளுக்கு, சிவராத்திரி சுவாமிக்கு. இது மாதிரி நிறைய பேசிட்டு போகலாம். பக்தியும் ஞானமும் 1 தான். பக்தியும் ஞானமும் யோகமும் 1 தான். ஆனால் பக்தியை விட முக்தி மேலானது, பக்தியை விட யோகம் மேலானது, யோகத்தை விட ஞானம் மேலானது. யோகத்தில் உட்காரத்துக்கு ஞானம் வேணும். நீ உட்காருன்னா சும்மா உட்காருவீங்களா? உட்காருன்னு சொன்னோன்னே அதுக்கு ஜி சொல்லிட்டாங்க நம்ம உட்காரணும், அப்படியே உட்காந்துருவீங்களா? நீங்கள் ஏன்னா அவ்வளோது சாதாரண ஆளா நீங்கள்? உள்ள எவ்வளோ விஷம் இருக்குது. தேலுக்கு தான் விஷம் இல்லை, மனுஷாளுக்கும் விஷம் நிறையா இருக்கு. அது பண்ணுற விஷமத்துலேருந்து அது தெரிஞ்சிடும். சரி, இருந்துட்டு போட்டேன். எல்லாம் என்னுடைய சிஷ்யர்கள், பரவாயில்ல, எனக்கு சந்தோஷம். நீங்கள் என்னை கொட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு அது மகிழ்ச்சி தான். என்னை தாக்காது. புரியுதா? இப்போ இந்த மந்திரத்தில் அந்த இது நீங்கள் மறக்கக்கூடாது. நான் எப்போதும் நான் சொல்லுவேன் இல்லையா, சித்து, அதை சுற்றி இருட்டு, அப்புறம் பிராணன், அப்புறம் புத்தி, அப்புறம் மனம், அப்புறம் புலன்கள், அப்புறம் பொருட்கள்னு சொல்கிறேன்ல, அது மறக்காத மாதிரி இந்த சமாதி நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள நிலை, தியானம் ஸ்டார்ட் பண்ணி ஈசானலிங்கம் வந்து உபதேசம் வாங்கிக்கிட்டு உலகத்தை விட்டு மற்ற விசாரங்களை விட்டு ஏகாந்தமாகி நிஷ்டையாகி, அதுக்கப்புறம் அந்த இருட்டை கடந்து, பிளாக் ஹோலை கடந்து, அப்புறம் பல உங்கள் விருப்பங்கள்லாம் மாயாசக்திகள்னு சொல்லுவாங்களே, ஆடுறது, பாடுறது, நடக்கிறது, ஓடுறது, அதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடி அதை கடந்தால் ஆத்ம விசாரம் கைகூடும். இல்லையா? எளிமையாக குரு பின்னாடியே விசாரம் பண்ணிக்கிட்டு அவர் பின்னாடியே கெட்டிமாக பிடிச்சிக்கணும். இந்த குழந்தைங்க சட்டையை பிடிச்சிக்கிட்டு ட்ரெயின் ஓடும் தெரியுமா? சின்ன வயசில் ஒரு 5 வயசு 6 வயசில் குழந்தைங்க வரிசையில் சட்டையை பிடிச்சிட்டு பின்னாடி ஒருத்தவங்க, அது மாதிரி பிடிச்சிக்கிட்டே போயிடலாம். ஈஸியாக விளையாட்டாக போயிடலாம். எனக்கு தெரிஞ்சே சொல்கிறேன். இது ஸ்தானம், அந்த தத்துவம் அப்படிப்பட்ட மகத்தான தத்துவம். ஏன்னா அவருக்கு எல்லா கதவும் திறக்குது இல்லையா? 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சித்தியும் இந்த ஞானமும் உடிச்சு தான் உள்ள கூப்பிட்ருக்காரு.
இப்போ என்ன பரோபகார்த்தத்தில் வெளிப்படுத்து, அதானே உனக்கு மகிழ்ச்சி, அதை பண்ணு அப்படின்னு எது கேட்டோமோ அதை கொடுத்துருக்காரு. அதான் வரம். அதனால் சிஷ்யர்கள், முருக சிஷ்யர்கள், முருக பக்தர்கள், எல்லா பக்தர்களும், இந்த விஷமத்தனம் இல்லாத பக்தர்கள் எல்லாரும் முக்தி அடையட்டும். அதனால் இந்த மந்திரத்தில் அதுவே மறைக்குது. அதுவே பஞ்சபுலன்களாக இருக்குது. அந்த பஞ்சபுலன்களை அதுவே வாசம் செய்யுது. பஞ்சீகிருத்தான அனந்த பவ பிரபஞ்சம், எல்லாத்துலேயும் 5 தத்துவம் இருக்குது. எல்லா பொருட்களையும், பவத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் 5 தத்துவம் இருக்குது. பஞ்சீகிருத்த ஸ்வாயவ ஏற சம்விருத்தம், அதுவே உண்டாக்கியும் அதை மறைத்தும் நிறுத்தியும் வைத்திருக்கிறது. யார்? பராத்பரம். யார் அது? பராத்பரம். பரத்துக்கு பரம். இப்போ எதோ பரம் சொல்கிறீங்களோ அதுக்கு மேலே பராத்பரம். யோ மகத்தோ, அது பெரிதிலும் பெரிது. மகத்தோ மகந்த். அனோரணியான் நேற்று பார்த்தோம்ல, அது மாதிரி மகத்தோ மகத். ஸ்வரூப தேஜோமயம், அதனுடைய ஸ்வரூபம் தேஜம், ஏன்னா அக்னி போல பிரகாசிக்கிறது. கோடு சூரிய பிரகாசம். ஸ்வரூபம் தேஜோமயம், அதனுடைய ஸ்வரூபம் தேஜோமயம். சாஸ்வதம், சாஸ்வதம் என்றைக்கும் இருக்கக்கூடியது. சிவம் போதுமா? எவ்வளோ ஸ்ட்ராங்காக சிவம், அந்த பரம்பொருள் சிவம். வேதத்தில் சொல்லி தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாமே மூலம் இங்கே இருக்குது. யாருக்கா சொல்கிறாங்களா? இதை சொல்ல மாட்டுறாங்க. ஏன்னா உபனிஷத்து யாரும் படிக்கிறது. சிவம் மேலான பொருள். பரம பரமம்னா மேலானது, அதுக்கு மேலே எதுவும் கிடையாதுன்னு அர்த்தம். அதுதான் எட்ஜு, பராகாஷ்டா. புரியுதா? அதை மறைக்கிறாங்க. மந்திரம் என்ன சொல்லுது? 100 இடத்துல சொல்லிடுச்சு. மிக முக்கியமான உன்னத நிலையில் சிவத்தை வச்சிருக்கு. ஸ்வரூப தேஜோமய சாஸ்வதம் சிவம். முடிஞ்சிச்சா? ந அவிரத்தோ, இதை யார் அடைய முடியும்? ந அவிரத்தோ, தவம் செய்ய தயாராக இல்லாதவன். விரத்தோ அவிரத்தோ. துஷ்சரித்தான், ஒழுக்கமற்றவன். நான் சாந்தோ, அமைதியாக இருக்க மாட்டான். எப்படி இருக்க முடியும்? இவங்க இப்படி எப்படி இருக்க முடியும்? எங்கே இருக்கான் அவன்? புண்ணியம் இல்லாத இடத்துல இருக்கான். அவன் எப்படி சாந்தமாக இருக்க முடியும்? சாந்தம் எங்கே கிடைக்குது? 70வது நல்லா புரிஞ்சுக்கங்க. 70% தான் அமைதி கிடைக்கும். நீ 70வது அமைதி கிடைக்கணும் உறுதிப்படுத்துதில்லை மந்திரம். 70வது அமைதி கிடைக்கணும்னா அது தானே செய்ய போகணும். நேராக அமைதிக்கு போக முடியுமா? அதுக்கு முன்னாடி நிறுத்திலிங்க நீ தாண்டணுமே. உன்னுடைய ஆணவத்துக்கெலாம் நெருப்பு வைக்கணுமே. உன்னை எரித்து சாம்பல் ஆகணுமே. யாரை? உங்களுடைய அகங்காரத்தை, உங்கள் அகமான அக்னி நெருப்பு வச்சு எரிக்கும். அதை குரு எடுத்து சொல்லுவாங்க. தீக்குச்சை கொளுத்துறது அவர் தான். உங்களுக்கு அந்த சத்துக்கும் சித்துக்கும் நடுவில் ஒரு உராய்வு ஏற்படுத்தினா நடுவில் இருக்கிறதெல்லாம் எரிஞ்சு போகுது. தீப்பட்டிக்கும் தீக்கச்சிக்கும் இடையில ஒரு நெருப்பை கொளுத்தினோம்னா, உரைச்சோம்னா, நடுவில் இருக்கக்கூடிய அகங்காரம், ஆணவம், திமிரு, கொழுப்பு எல்லாம் எரிஞ்சு போகுது. எரிஞ்சு போனால் நீ யாரோ அதான் நீ. எஞ்சி இருக்கிறது யாரோ அதான் நீ. இப்போ எனக்கு அமைதியாக வேணும், வாழ்க்கை திருப்தியாக வேணும். எப்படி கிடைக்கும்? எனக்கு இதான் கடைசி ஜென்மா அடியேனே சொல்ல முடியாது. ஒரு மாடலுக்காக அடியேன் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு உதாரணங்களை என் லைஃபோட கனெக்ட் பண்ணியே கொண்டு போயின்ட்டுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஞானியோ, ஒரு யோகியோ, ஒரு சித்தரோ எங்கேயோ ஒருத்தர் இருக்காருன்னா எங்களுக்கு தெரியாதுன்றவீங்க. உங்களுக்கு நடந்த நிகழ்ச்சிகளை 30 வருஷமாக என்னோட இருந்து என்னை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தவங்க. என்னை பற்றி எனக்கு தெரியாதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. நான் சிந்திக்காத விஷயம்லாம் நீங்கள் சிந்திக்கிறீங்க. சிந்திச்சுட்டு போங்க. அதனால் அதை சொல்கிறோம். அதனால் இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம
அப்படி வாயுலிங்கத்துக்கு வந்துட முடியுமா? அப்படி நிறுத்தி லிங்கத்தை தாண்டிட முடியுமா? அப்போ என்ன வேணும்? அப்போ புண்ணியமோ சிரவணமோ அதீதமாக வேணும். நிறைய பூரணப்படுத்தணும். நம்ம ஹெட்டு ஃபுல்லாக பூர்ணமான ஞானம் இருக்கணும், நாலேஜ் இருக்கணும். சிரவணம் ரொம்ப முக்கியம். நீ தியானம் பண்ணுறியோ ஏகாந்தமாக இருக்கியோ இல்லையோ, சிரவணம் ரொம்ப முக்கியம். நேரடியாக கேட்டாலும் சரி, ஆடியோ போட்டு கேட்டாலும். நிறைய பேர் இந்த மாதிரி குரு இல்லாமல், நான் இப்பயும் சொல்கிறேன், இறுதியாக சொல்கிறேன், இது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லலை. குரு இல்லாமல் நீ அந்த டார்கெட்டை அடைய முடியாது, அனுபூதி அடைய முடியாது. நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். எந்த உள்நோக்கமும் இல்லை, நான் இன்றைக்கி இருப்பேன் நாளைக்கு இருக்க மாட்டேன். அந்த தத்துவத்தை நீ போய் அடைஞ்சி அதுக்கு நேரம் இல்லைன்னா, நீ நேரம் இல்லைன்னா உனக்கு முக்திக்கு நேரம் இல்லைன்னு அர்த்தம், உனக்கு அனுபூதிக்கு நேரம் இல்லைன்னு அர்த்தம். யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்கள் குரு இல்லாமல் எனக்கு அனுபூதி வந்துச்சுன்னு. ஒருத்தவங்கள சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்ல முடியாது. எல்லா நாலேஜும் வச்சுருப்பேன், கனெக்ட் ஆகாமல் இருக்கேன். நான் பல பேரை பார்த்துட்டேன். நாலேஜ் நம்மளை விட அதிகமாக இருக்காங்க நிறைய பேருக்கு. ஆனால் கனெக்ஷன் இல்லை, ஒரு ஃபார்மில் இல்லை. புரியுதா? அங்கங்கே எதை கேட்டாலும் பிட்டாக இருக்குது, கனெக்ட் ஆகலை. கனெக்ட் ஆனால் தானே சேர முடியும். இந்த பாலம் கனெக்ட் ஆகுதானே. இறைவனுக்கும் உங்களுக்கும் உள்ள பாலம் தான் குரு. அந்த தத்துவத்தை நீ பிடிக்காமல் அங்கே நமஸ்காரம் பண்ணாமல் நான் ஓவர்லுக் பண்ணுறேன், பைபாஸ் பண்ணுறேங்கிறது அஜ்ஞானம். நல்லா தெரிஞ்சுங்க. அங்கே நீங்கள் சரணாகதி ஆகிதான் ஆகணும். எப்போ முதல் சரணாகதி இறைவனை நீ அடையணும்னு நினைக்கிறியோ அங்கே ஒரு சரணாகதியும் கைங்கரியமும் ஸ்டார்ட் ஆகுதில்ல. அதே மாதிரி குருவை பிடிச்சதுக்கப்புறமும் கைங்கரியமும் சரணாகதியும் தொடரணும். இது நன்றி ஒரு நாடி. நன்றிங்கிறது ஒரு நாடி. அது நடந்து முடிஞ்ச பிற்பாடு காட்டாத, முன்னாடியே காட்டிக்கிட்டு வா. ஏன்னா இது மார்க்கமே என்னது? ஞானம். மார்க்கமே என்னது? மகிழ்ச்சி, ஆனந்தம். மார்க்கமே ஆனந்தங்கிறது எந்த உலகத்துலையும் கிடையாது. வேலை செஞ்சு முடியும் உனக்கு கூலி தரேன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே உனக்கு லாபங்கள் ஈக்குவலாக வந்துக்கிட்டே இருக்குது. முக்திங்கிறது ஃபைனல். 98, 99, 2% தான் முக்தி. 2% தான் முக்தி இருக்குது. நீங்கள் பயணிக்கிறீங்கள, அதுவே பெரிய முக்தி. அதனால் வெக்கம் அந்த இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அருகில் எந்த குரு இருக்காங்களோ அவங்கள போய் பாருங்கள். நான் யூடியூப் உனக்கு முக்தி கொடுத்துருமா? யாராவது ஒருத்தவங்களை சொல்லுங்கள் பார்க்கலாம். நாலேஜ் கொடுக்கும், விஸ்டம் கொடுக்காது, இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். எப்படி கனெக்ட் பண்ணு தெரியுமா? அறியாமை. அதில் என்ன உங்களுக்கு அப்படின்னு கேட்குறேன். சரணாகதி ஆகிறதில்ல, கை கட்டி உன்னோட மேலே தானே இருக்காங்க அவங்க. அப்போ கை கட்டி வாய்ப்பத்தி சாஸ்திரம் நமஸ்காரம் பண்ண என்ன தப்பு? குருவே சிவம். அப்புறம் எதுக்கு குரு பிரம்மா குரு விஷ்ணு எழுதி வச்சாங்க? குருவை எழுதினாரு, நானா எழுதினேன்? குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக. அந்த மும்மூர்த்திகள் மட்டும் சொல்ல, பரபிரம்ம சாட்சாத் பரபிரம்மம். அதுக்கு மேலே கடைசி ஒன்றும் இல்லை. அது பொய்யா? அப்போனா அந்த பாட்டை இனிமேல் பாடாதீங்க. அதை ஒத்துக்கலைன்னு சொன்னால் இந்த பாட்டே பாடாதீங்க. அதனால் இந்த சாந்தம் இல்லாதவன் சமாஹித்தை அவன் பொருந்த மாட்டான். நான் சமாஹித்தை அதான் சொல்கிறது. கனெக்ட் ஆக மாட்டான், ஒரு ஃபார்மில் வர மாட்டான். நான் சமாஹித்து கொடுத்தாலும் உள்வாங்க மாட்டான். நான் சமாஹித்தை யாருக்கு கிடைக்கும்னா சாந்தோ ந அசாந்தோ. அசாந்தனா கிடைக்காது, ந அசாந்தோனா. சாந்தோனா சாந்தமாக இருக்கான், அவன் அசாந்தமாக இருந்தால் அவனுக்கு கிடைக்காது. நான் அசாந்தம்னா சாந்தமாக இருக்கான்னு அர்த்தம். வலியுறுத்துறதுக்காக நெகட்டிவ் சொல்லி பாசிட்டிவ் கொண்டு வரும். 2 வாட்டி சொல்கிறதுக்கு பதிலாக நெகட்டிவ் சொல்லி பாசிட்டிவ் கொண்டு வரும். அவன் சாந்தமாக இருக்கவன் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லாமல் அசாந்தனுக்கு கிடைக்காது. நான் அசாந்த இல்லாப்பா அமைதியாக இருக்கான்னு அர்த்தம். வாப்பி பிரக்ஞானேன ஏன மாப்னியாத். விசாரத்தால், விசாரத்தால், ஆத்ம விசாரத்தால். வேறு எதுவுமே சொல்லலை. தியானத்தால்னு சொல்லலை, இங்கே யோகத்தால் சொல்லலை. எல்லாம் ஒவ்வொரு வாகனத்துக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அப்படி தானே? ஒரு வாகனத்துக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா? சைக்கிளுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, 2 வீலருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, 4 வீலருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அந்த கெப்பாசிட்டி படி தான்
ஞானம் ராக்கெட்டாக இருக்குது. பிரஜானேன ஏனம் ஆப்னியாத், அந்த பரம்பொருளை, அந்த சத்தை, அந்த அனுபூதியை, அந்த சமாதி நிலையை. இப்போ சமாதிங்க அடியேன் போயிட்டு வரேன், அங்கேயே நிற்கிற ஒரு தருணம் வரும். இப்போ போயிட்டு எதுக்கு வரோம் அப்படின்னு சொன்னால் பரோபகார்த்தம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அங்கேயே இருக்கணும்னா எப்போயோ முயற்சி பண்ணிக்கலாம். அங்கேயே இருக்க மாட்டேன் நான். அங்கேயே இருக்கணும்னு நினச்சா இங்கே இருக்க மாட்டேன், போயிட்டுருப்பேன் நேரம். எனக்கு தெரியாத இந்தியா ஃபுல்லாக எங்கே போய் உக்காரணுன்னு. பரோபகார்த்தம் முக்கியமாக நினைக்கிறேன். என் லைஃப்பில் பரோபகார்த்தம் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன். அதனால் பிரஜானேன பேரறிவால், விசாரத்தால், ஏனம் ஆப்னியாத், இந்த இடத்துல அதான் விசாரம்னு எடுத்துக்கணும். பேரறிவால்னா பேரறிவு எப்படி வரும்? விசாரம் பண்ணால் தான் வரும். பேரறிவு ஒரு நாளில் வராது தம்பி, ஒவ்வொரு நாளுமா வரும். படிப்படியாக ப்ராக்ரஸ் ஆகுது. இந்த 1000 வார்த்தை சொன்னல, 1000 வார்த்தையை நீங்களே 100 வார்த்தையாக மாற்றுவீங்க. 100 வார்த்தை நீங்களே 10 வார்த்தையாக மாற்றுவீங்க. அது சாரமாகும் அப்படியே. புரியுதா? இது சொல்கிறது புரியுதா? நீங்கள் அந்த 10 இப்போ மொத்த ஹோலாக பார்க்குறீங்க. மொத்த 108 உபநிஷத்து யார்? நானாக சொன்னேன். முக்திக உபநிஷத்தில் பெருமாள் சொல்கிறாரு, 108 படி உனக்கு முக்தி நிச்சயம் சொல்கிறாரா இல்லையா? பொய் சொல்கிறாரா பெருமாள்? பெருமாள் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். அப்படின்னு தான் அவர் சொல்லணுங்கிற அவசியமே இல்லையே. அது யாருக்கு? ஆஞ்சநேயருக்கு. ஆஞ்சநேயரே ஞானத்தினுடைய உச்சம், சிகரம். அவர் யார்? ஆஞ்சநேயர். பரமேஸ்வரன் தான் ஆஞ்சநேயர். ஒரு ஜன்மாவில் மகாவிஷ்ணுக்கு தொண்டு செய்யணும்னு ஆசைப்படுறாரு, பிரியப்படுறாரு. அதனால் ஆஞ்சநேயர் சொரூபத்துக்கு வர்றார். சரி, பிரஜானேன ஏனம் ஆப்னயாத், அவன் அடைகிறான். ந அந்தக பிரஜம், ஸ்தூல உடம்பாலேயோ ஸ்தூல அறிவாலேயோ. ந அந்தக பிரஜன்னா சூக்ஷ்ம அறிவு, சூக்ஷ்ம உடம்பு, ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு, துரியம் 4 நிலை சொல்கிறோம்ல, அதுக்கு இது பிரஜம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துது. ந பகி பிரஜம், பகி பிரஜம்னா ஸ்தூல அறிவனால் அதை அடைய முடியும். ந அந்த பிரஜம், சூக்ஷ்மத்தினாலே முடியும். ந ஸ்தூல சூக்ஷ்மம், ந ஸ்தூல அஸ்தூல. ஸ்தூலத்தாலே சூக்ஷ்மம் அல்லாமல் காரணம், அதனாலேயும் கிடையாது. ந ஞானம், அந்த காரணமாக இருக்கக்கூடிய அந்த அறிவாலையும் கிடையாது. ஏன்னா அதுக்கு அப்பால் இருக்குது பரபிரம்மங்கிறது. அதனால் ந அஞ்ஞானம், அஞ்ஞானத்தினாலேயும் அடைய முடியாது. ந உபயத்தக, ரெண்டாலையும் அடைய முடியாது. எதனால் அடைய முடியும்? அதுதான் பிராக்ய பிரக்யம் அக்ராஹ்யம். அந்த பிரம்மத்தை இந்த அறிவுகளால் எல்லாம் இந்த சித்தானது அறிய முடியாது. பிரக்ஞம் அஜ்ஞான, அறிவால் அதனை அடைய முடியாது. அறிவுங்கிறது இன்ஃபர்மேஷன், ஞானங்கிறது அமிர்தம், விஸ்டம். இன்ஃபர்மேஷனுக்கும் விஸ்டத்துக்கும், நாலேஜுக்கும் விஸ்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. முதல்ல நீங்கள் குருவை பார்த்தோன்னே உங்களுக்கு உபதேசம் இதை செய்யணும், நியமங்கள்லாம் சொல்லிக்கிட்டே வருவாங்கள்ல, அதெல்லாம் இன்ஃபர்மேஷன், அதெல்லாம் நாலேஜ். அது இருந்தால் தான் நீங்கள் நிறுத்திய லிங்கத்தை கடக்க முடியும், ஆணவம் கர்ம மாயையை கடக்க முடியும். ஆணவங்கிறது என்ன? உன்னுடைய உயிரை சுற்றி 1000 ஹோல்ஸ் உள்ள ஒரு தேனடை மாதிரி ஒரு இருட்டு இருக்குது, பிளாக் ஹோலு. அதெல்லாம் இருட்டாக இருக்குது. அந்த 1000 புள்ளிகள்லேயும் ஒரு ஞானத்தை, ஒரு மந்திர வார்த்தையை வையே, அறிவாக வையே அப்படின்னு அந்த அறிவெல்லாம் அங்கே தான் கொடுக்குறாங்க. நிறுத்திலிங்கம் வரைக்கும் தட்சிணாவில் தான் கொடுக்குற குரு. இதையே வச்சுக்கிட்டு ஃபுல்லாக மொத்தமாக முக்தியை கொடுத்துடலாம். இந்த கிரிவலத்தை வச்சுக்கிட்டு மொத்த முக்தியும் கொடுத்துடலாம். ஏன்னா இப்போ எங்கே இருக்கான்னு தெரியணும்ல, அவன் தான் எங்கே இருக்கோன்னு தெரியாமலே நான் எனக்கு முக்தி கிடைச்சிடும். நான் தானம் பண்ணியிருக்கேன், தர்மம் பண்ணியிருக்கேன், சுவாமியை சுற்றி வந்திருக்கேன்னா குரு கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி நீ நடத்தணும். அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக செஞ்சு பார்க்கணும். அப்புறம் அது தானாகவே ஏறும். இவன் ரொம்ப முயற்சி பயிற்சிலாம் அவசியம் இல்லை. நான் என்ன பெரிய முயற்சியும் பயிற்சியும் பண்ணிட்டுருக்கேன் உட்காந்துக்கிட்டு, எதை பண்ணுறேன்னா இல்லையே. இல்லை நான் முக்தி வேணும் சித்தி வேணும்னு சங்கல்பம் பண்ணுறேன்னா கிடையாது. எல்லாம் கொடுத்த மாதிரி தானே ஃபீல் ஆகுது. அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கேன்.
அதே தான் உங்களுக்கு நாளைக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்போம் எப்போயோ, அதனால் இந்த வரம்லாம் கிடைக்குது. 70% வாயுலிங்கம் வந்தாலே உங்களுக்கு சித்திலாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் நீங்கள் அமைதியாகிறீங்க. உங்களுக்கு தேவையானது பூர்த்தி ஆகணும்னா அமைதி ஆகுவீங்களா? பசியோடு இருக்கீங்க, தியானம் பண்ண முடியுமா? உங்கள் தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணால் தானே அமைதியே வரும். ஓய்வு நேரத்தை இப்போ என்ன எதில் பயன்படுத்தணும்னு தெரியல, அது வேறு விஷயம். அப்போ எப்படி தோணும்? ஓய்வு நேரமே உங்களுக்கு வாழ்க்கையாக இருக்கும். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? இப்போ என்ன நிற்க முடியல, கோயிலுக்கு வர முடியல, அங்கே போக முடியல, இங்கே போக முடியல, சத்துவகுணமே இருக்க முடியல. கரெக்டாக செய்யணும், ஹெல்ப் பண்ணணும் எல்லாருக்கும். நீங்கள் பணம் காசு கொடுக்க வேண்டாம், இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி விட்டு கண்ணை திறந்து விடுங்க யாருக்காவது. ஒரு குடும்பத்துக்கே விளக்கேற்றுன மாதிரி, ஒரு பெண் கற்றால் ஒரு குடும்பத்துக்கே கட்டுற மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு சொல்லுங்கள். ஆடு மாட வாழ்க்கையிலேருந்து வெளியில் வரட்டும் எல்லோரும். இப்போ அவ்விவகாரியம், இது இந்த பரம்பொருள் விவகாரத்தில் இருக்கானா? இல்லை. இங்கே போகிறாரு, இந்த வராரு, இப்படி வராருன்னு சொல்ல முடியாது. அதனால் அவ்விவகாரியம் நடைமுறையில் அவர் பார்க்க முடியாது. ஸ்வாந்த சித்தக, ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் உட்காந்துருக்கார். ஸ்வாந்த சித்தக, எல்லாருக்குள்ளேயும், அந்தக உள்ளேயும் சித்தக உட்காந்துருக்கார். யார் அது? சுயமேவ இதி, நீ தான் அது. தத்துவமசி உபதேசம் பண்ணுறார் இந்த இடத்துல. அந்த ரிஷியானவர், பிரம்மாவானவர் நாரதருக்கு ஸ்வமேவ இதி, சிவம்னு சொல்ல, அது தானே நீ, நீந்தான் அது. ஸ்வமேவ இதி, அவ்விவகாரியமாக வெளியில் வராதது, வெளியில் நடைமுறைக்கு இல்லாதது, உள்ளே இருக்கிறது நீ தான் அது. இப்போ உங்களுள்ளே இருந்தால் அது நீ தானே சொல்லுவ. உங்கள் வீட்டில் ஒரு பொருள் வச்சா அது உங்களுக்கு தானே. யாரையாவது பொருளையாவது எடுத்து வந்து வச்சுருக்கீங்களா? இல்லை. முதல்ல உங்களுக்குள்ளே இருக்குங்குது, அப்புறம் நீ தான் அதுங்குது. இப்போ இட்லி சொன்னால, இட்லி வெளியில் இருந்தால் அது வேறு, நான் வேறு. இட்லியை நான் சாப்பிட்டுட்டேன்னா நானும் இட்லியும் ஒன்று தான். இப்போ இட்லின்னு இருக்கிற பேர் இருக்காது, என் பேர் தான் இருக்கும். காப்பி அதே தான். காப்பி வெளியில் இருந்தால் அது காப்பி, நான் குடிச்சிட்டேன்னா அது என் பேர். அத்வைதத்துக்கு உதாரணம் சொல்கிறேன்ப்பா. அத்வைதம்னா ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரொம்ப எளிமையான விஷயம். சாப்பாட்டை வச்சே சொல்லி கொடுக்குறேன், கவலையப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு எந்தெந்த மெனு பார்த்து நிறைய மெனு உங்கள் மைண்டில் இருக்குது. சில பேர் அந்த மெனு கார்டு, இதுதான் மெனு கார்டாம் பாரு எப்படி இருக்குன்னு தலையில் அடிச்சுக்கிறான். மெனு கார்டு ஒருத்தருக்குன்னா கொடுக்குறாரு. இதெல்லாம் என்ன மெனு கார்டு? வேறு என்ன இருக்குது? மெனு கார்டில் இவருக்கு பிடிக்கல, அதில் 150 ஐட்டம் இருக்குது. எல்லாத்தையும் சாப்பிட்டான், எல்லாத்தையும் எல்லா கடையிலையும் சாப்பிட்டு இப்போ இந்த மெனு கார்டை சாப்பிடுவான் போல இருக்குது. இந்த மெனு கார்டை எனக்கு பிடிக்கலங்கிறான், என்னமோ மெனு கார்டை சாப்பிட்ற மாதிரி. வேறு ஏதாவது இருக்கா? எல்லாம் நம்ம குரூப்லேயே இருக்காங்க. ஒரு டேபிளில் 4 பேர் தான் உட்காந்துருக்காங்க, 25 தட்டு அடிக்க வச்சுருக்கான். அங்கே தட்டே பத்தலை அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரே கம்பெனி. அதனால் முக்தோ பவதி, அங்கே வச்சு விளாசுறாங்க பாருங்கள். சும்மா ப்ளே கிரவுண்டில் பசங்க கிரிக்கெட் ஃபுட்பால் விளையாடுற மாதிரி, கிரிக்கெட்னு கூட சொல்லணும். ஃபுட்பால் ஒரு நிமிஷம் ஓய்வு இல்லாமல் விளையாடுறாங்க பசங்க. அப்படி அவன் உனக்குள்ளே இருக்கார். ஸ்வாந்த சித்தக, உனக்குள்ளே இருக்கார். சுயமேவ இதி, நீ தான் அது. ஏவம் வேத ச முக்தோ பவதி, அவன் முக்தனாகிறான். பூர்த்தி பண்ணுது, மந்திரம் பூர்த்தி பண்ணுது. ச முக்தோ பவதி 2 வாட்டி சொல்லுது. இத்தியாக பகவான் பிதாமக, இப்படி பகவான் பிதாமக பிரம்மா கூறினார். சிவஸ்வரூபஜ, தன்னை அறிந்தவன், பரிவிராட்ட, எல்லாத்தையும் விட்டவன், பரிவிராட, தனியாக, பரிவிராட ஏகாக்கி, தனியாக. முக்தனுக்கு லட்சணம் சொன்னல, ஏகாங்கி, தனித்தவன், தடையற்றவன், ஒன்றில் நிற்பவன், தன்னில் நிற்பவன். பார்த்தீங்களா? உங்களுக்குள்ளே நீங்கள் நிற்கிறது உலக மகா சாதனையாக சொல்லுது மந்திரம். பரிவிராடக ஏகாக்கி சரதி, பயத்ரஸ்த சாரங்கவது திஷ்டதி. பயம் பிடிக்கப்பட்ட மானை போல அவன் விழிப்பு நிலையில் இருக்கான். ஏன்? மானு
எங்கே நின்னாலும் அதுக்கு உயிருக்கு ஆபத்து. தென்பட்டாலே அதுக்கு உயிர் ஆபத்து. பாம்பு வெளியில் தென்பட்டாலே அதுக்கு உயிருக்கு ஆபத்து. எதுக்கு அது வேகமாக ஓடுது, எல்லாரையும் பயமுறுத்துது? யார் பார்த்தாலும் எல்லாருக்கும் அதை அடிக்கணும்னு தோணுது. அது பெரிய அதிசயமாக இருக்கா இல்லையா? வேறு யாரையும் தோணாது, வேறு எந்த ஜீவராசியாக அடிக்கணும்னு தோணாது. பாம்பை மட்டும் பார்த்தா உடனே எல்லாரும் அடிக்கணும்னு தோணுவான், எல்லாம் பயப்படுவான். இவன் பயத்தினால அதை அடிக்கணும்னு தோன்றான். அதுபோல் மான் இருக்குல்ல, அது தென்பட்டால் அதை ஒன்று வேடம் நின்னா அடிச்சிடுவான். தண்ணி குடிக்க போனால் முதல்ல பிடிச்சிக்குது, கரைக்கு வந்தால் சிங்கம் பிடிச்சிக்குது. அது எங்கே தான் போகும்? பயத்திலேயே கண்ணு என்னது மிரட்சின்னு சொல்லுவாங்களே, மிரண்டு போயிருக்கு. அது போல தான் ஒரு ஞானி இருப்பானா, விழிப்பு நிலையில் இருப்பான்னு அர்த்தம். பயந்துக்கிட்டு இருப்பான்னு அர்த்தம் இல்லை, விழிப்பு நிலையில் இருப்பான். சாரங்கவத்து திஷ்டத்தி கமன விரோதம்னா அவனை யாரும் தடுக்க முடியாது. அவன் ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு காரியத்தை பண்ணணும் செய்தால் கமன விரோதம்னா யாரும் ந கரோத்தி, போகிறதை தடுக்க முடியாது, தடையற்றவன். சொன்னோமா, இப்போ ஒரு வேலை ஆரம்பித்தோம்னா அப்படியே மழை வந்து தடுத்துருச்சு, வெயில் அடித்து தடுத்துருச்சு, ஊர்காரம் வந்துட்டான், சொந்தக்காரன் வந்துட்டான், அவன் இத்தனை உலகத்தில் உள்ள எல்லா காரணத்தையும் சொல்கிறான்ல, ஏன் ரெகுலராக வர முடியல? ஒரு சின்ன விஷயம் எது இது இல்லை, எதுவுமே அவன் ஒழுங்காக பண்ண மாட்டான். பூஜைக்கு வர்றது, தியானத்துக்கு வர்றதெல்லாம் 70%, 90% கதை. எந்த ஒரு வேலையாச்சும் ஒழுங்காக செய்கிறானா பாருங்கள். என்ன காரணம்? புறத்தையே பார்க்குறான், சம்சாரத்தையே பார்த்துட்டு இருக்கான். சம்சாரம்னா உலகம், அது வேறு அடிக்கடி நினைவுபடுத்த வேண்டியதாக. சம்சாரம்னா புறத்தை பார்க்குறான்னு அர்த்தம். அது என்ன பண்ணும்? இதெல்லாம் நீ செஞ்சே ஆகும், இதை வந்தே ஆகணும், பண்ணியே ஆகணும், இது போய் வாங்கிட்டு வா, அது போய் வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு, பால் வாங்கிட்டு வந்தியா, தயிர் வாங்கிட்டு வந்தியா? பால் வாங்கிட்டு வந்த பிற்பாடு தயிர் வாங்கிட்டு வரணுமா? பாலை தயிராக பண்ணக்கூடாதா? அது ரொம்ப கடினமான வேலையா? அது கூட பண்ண தெரியல. இதெல்லாம் செஞ்சே ஆகணும். உங்களை வந்து இந்த நர்மதா பரிக்கிரமம் சொன்னேன்ல, 1 வருஷம் ஆகணும் வச்சுங்க, வேறு எந்த சிந்தனையும் இருக்காது. வைஃபையும் கூட்டிங்க, ஏன்னா அந்த ஆனந்தத்தை அவங்களும் அனுபவிக்கிட்டோம். இறைவனை தவிர வேறு எதையுமே சிந்திக்க மாட்டோங்க. ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கும் ஒரு கிராமம் இருக்குது. காடு, மேடு, பள்ளம், வயல், வரப்பு, ஆறு, குளம் எல்லாம் கடந்து போகிறாங்க. ஒரு 5-6 பேர் போகிறாங்க. ஓங்காரேஸ்வரர்லேருந்து வாட்ச் பண்ணிட்டே வரேன் நான். ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கு இடையில் 5 to 10 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ஆசிரமம் இருக்குது, ஒரு வில்லேஜ் இருக்குதுன்னு சொன்னால் அங்கே ஒரு ஆசிரமம் இருக்குது. இந்த அடியார்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது. சாப்பாடு பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம், அதனால் காசே எடுத்துன்னு வர வேண்டாம். ஆனால் நீங்கள் அந்த ஆசிரமத்துக்கு ஏதாவது கொடுக்கலாம். மற்ற பின்னாடி வரவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதே தான். ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் ஒருத்தர் போகிறாரு, நான் பார்த்துட்ருக்கேன். ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் 500 ரூபா கொடுக்குறாரு. அப்புறம் ரோட்டில் போகிற குழந்தைங்க, கை குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க 3 வயசு, அதுங்களே வந்து நிற்கிது, பார்க்குது. நர்மதா ஹர் அப்படின்னு சொல்லுது. நர்மதா தாயே எங்கள் பாவத்தையெல்லாம் போக்கு. ஹரனா போக்குன்னு இருக்கும். இப்போ முருகனை வந்து அரோஹரா அப்படின்னு சொன்னால், ஹரனா என்னது? ரோகு ஹர. என்னென்ன ரோகு? இந்த பவ பிணி, இந்த உடம்பே ரோகம்தான். ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு, இந்த ரோகத்தை ஹர, அதுதான் ரோகு ஹர. அரோஹராக்கு மீனிங் சொல்கிறேன். அது மாதிரி அவன் போகிறத தடுக்க முடியாது. ஆச்சா, ஸ்வசரீரம் வியதிரிக்தம் சர்வம் தியக்துவா, தன்னை தவிர எல்லாத்தையும் விட்டான். தன்னை தவிர எல்லாத்தையும் விட்டான். அதனால் தான் பாத்திரம் இது கூட வச்சுக்கிறது இல்லை. இப்போ கூட நிறைய பெரிய மூட்டையெல்லாம் சுமந்துக்கிட்டு தான் போகிறாங்க அந்த பரிக்கிரமாவில். எனக்கு என்ன பாவம் மூட்டையாக தோறுது, எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியல. ஏதோ ஒன்று வாட்டர் பாட்டிலு, கம்பளி, ட்ரெஸ்ஸு ஏதோ ஒன்று எடுத்துன்னு போகிறான். எனக்கு என்னமோ அதுவே சுமையாக தெரியுது. இந்த வார்த்தை அந்த வார்த்தைக்கு பொருத்தமாக இருக்குது, சொல்கிறேன், அதுக்காக சொல்கிறேன். சன்னியாசிகள் அப்படி இருக்க மாட்டாங்க. இவன் சம்சாரி அப்படி போகிறான், போகிறவெல்லாம் சம்சாரி தான். சன்னியாசி அப்படி போக மாட்டான்.
ஏக வஸ்திரம், 2 கௌப்பீனம், ஒரு தண்டம். அந்த கமண்டலம் அவசியம் இல்லை என்ன கேட்டால். இப்போ தான் எங்கே பார்த்தாலும் கிடைக்குது தண்ணீர், குடிக்கிற வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் சொல்கிறேன். அது சிறப்பா? அதனால் தன்னை தவிர எல்லாத்தையும் விட்டவன். சர்வம் தியக்துவா ஷட்பத விருத்தியா ஸ்தித்வா. ஷட்பதம் சன்னியாசிகளுக்கு 6 நியமங்கள் இருக்குது போல். அந்த விதிகளை எல்லாம் நிற்கிறவன், அந்த விதிகளில் நிற்கிறவன். ஸ்வரூப அனுசந்தானம், தன்னையே ஆராய்பவன். குருவன் சர்வம் அனன்ய புத்தையா, எல்லாம் ஒன்றே, சர்வம் அனன்யம், எல்லாம் ஒன்றே, அந்நியம் கிடையாது, அனன்யம் வேறல்ல, ஒன்றே புத்தையா, அந்த அறிவோடன். சுவாமி ஸ்வம் அஸ்மின், தன்னில் நிற்பவன். ஸ்வம் அஸ்மின், தன்னில் நிற்பவன். முக்தோ பவதி, முக்தனாகிறான். பரிவிராக, அந்த சந்நியாசி பரிவிராட்ட சர்வ கிரியா காரக நிவர்த்தகோ. அப்போ அவனுக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நிவர்த்தகம் போயிடுது, விலகி போயிடுது. 1 வருஷத்துக்கு அவனுக்கு எந்த வேலையும் இல்லை, பரிக்கிரமா பண்ணி முடிக்கிற வரைக்கும். 1 வருஷம் ஆகாது, 6 மாதத்தில். இப்போ என்னென்னா அவங்க நைட்டு தான் தங்குறாங்க. ஒரு ஆசிரமத்தில் ஒரு 7 மணிக்குள்ளே வந்து செட் ஆகிடுறாங்க. அங்கே நைட்டு குளிச்சுட்டு அங்கே சாப்பாடு பஜன்லாம் பண்ணிவிட்டு, எங்கேயும் உபநிஷத்து இது பண்ணலை. அதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. உபநிஷத்து ஆசிரமம் எதுவும் இல்லை, எல்லாமே பக்தி தான். ராம பஜன், ஆஞ்சநேய பஜன், சிவலிங்கம் இருக்குது, பழைய கோவில்கள். நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த நர்மதா பரிக்கிரமத்தை பல கோடி நூற்றாண்டுகள் மக்கள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு இப்போ தான் தெரிய வருது. பல கோடி நூற்றாண்டுகள், 3000 கிலோமீட்ரு ஏகாந்தமாக நடக்கிறாங்க. கிராமம், இவங்களுக்கு முன்னாடி 4 பேர் நடந்து போகிறாங்க. என்ன ஆச்சரியம், இன்றைக்காவது இவ்வளவு சௌகரியங்கள் இருக்குது. அன்றைக்கி வழியே கிடையாது. இப்போயே வழி இல்லை. இப்போயே விஷயம் தெரிஞ்சவன் தான் போகிறான், அழைச்சிட்டு போகிறாங்க. யாரோ ஒருத்தர் போயிருக்கார், அவர் 2வது முறை 1 முறை போனால் 2-3 முறை போகிறாங்க. அது வேறு சிறப்பு. அப்படின்னா எவ்வளவு ஆனந்தம் பாருங்கள். எல்லாத்தையும் மறந்த ஆனந்தம், பிரம்மானந்தம். அந்த நதியை அப்படியே அம்பாலாக பார்க்குறாங்க, தாயாராக பார்க்குறாங்க, மகாலட்சுமியாக பார்க்குறாங்க. அந்த நர்மதாவை பார்த்துக்கிட்டே நடக்கிறாங்க. 1 வருஷம் ஃபுல்லாக நர்மதாவையே பார்த்துட்டு நடந்தால் எப்படி இருக்கும்? அம்பாலையே பார்த்துட்டே நடந்திருந்தால் எப்படி இருக்குங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், என்ன மாதிரி ஆனந்தம் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு நாள் ஆனந்தம் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க? தமிழ்நாட்டுக்குள்ளே பயணம் செய்கிறோம், காவேரியில் குளிக்கிறோம், கொள்ளிடத்தில் குளிக்கிறோம், வைகையில் குளித்தோம். வேறு என்ன இருக்குது? நதி. எல்லா இடத்துலையும் அந்த ஒரு நாள் ஆனந்தமாக இருக்குது. அடுத்த நாள் திங்கக்கிழமை தாமிரபரணியில் குளித்தோம். திங்கக்கிழமை காலையில் 6 மணிக்கு வந்து இறங்கின பிற்பாடு ஓடு 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 ஓடிட்டே இருக்கிறான். மேனேஜருக்கு பை சொல்லணும், ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது உங்களை, அது தெரியுமா? அதான் இந்த மேனேஜர் அது நீ ட்ரிப்புக்கு போயிட்டு வந்த வெளியில் நின்று சொல்கிறாங்களா? சொல்ல முடியாது. ஆனால் நடத்துகிறது யார்? பரம்பொருள். அப்படிலாம் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றும் அவர் ஒரு வாட்டி சொல்லிவிட்டு அப்புறமா உங்கள்கிட்ட ஒன்று சாரி கூட கேட்பார். ஒர்க் லோடில் கொஞ்சம் கோபமாக பேசினா கூட நான் தவறாக பேசிட்டேன், நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க, ஏதாவது சொல்லுவாங்க, சமாதானப்படுத்துவாங்க கண்டிப்பாக. சர்வக்கிரியா காரக்காக எல்லா காரத்தையும் விட்டுட்டு குரு சிஷ்ய சாஸ்திராதி வினிர்முக்தாக, குரு சிஷ்யன் சாஸ்திரம் எல்லாத்தையும் கடந்து, குருவையும் கடந்து சர்வசம்சார விசர்ஜிய, இந்த சம்சாரத்தையும் விட்டு, சம்சாரனா உலகம், சமாஹிதக நன்றாக, ஹிதம் சமாஹிதம் சேர்ந்தாச்சு, அத்வைதமாயாச்சு பரம்பொருளோட. பரிவிராட்ட கதம் நிர்தனிக்காக, அவன் பரிவிராட்டை இப்போ நீங்கள் நர்மதா போகிறேன்னா 2 லட்ச ரூபா எனக்கு மைண்டில் இருக்குது. போகிறப்ப எல்லா ஆசிரமத்துக்கும் 500 ரூபா கொடுக்கணும், குழந்தைங்களுக்கெல்லாம் 100 ரூபா கொடுக்கணும். 600 ஆசிரமம் இருக்குன்னா என்னது? 600 × 500 எவ்வளோது? 6 லட்சம், 3 லட்சம். அஜா 6 லட்சம் 3 லட்சம் அப்படி போட்டு கணக்கு போடு. 3 லட்ச ரூபாய் இது வச்சுருக்கணும். சில தனிக்காக இருக்கிறாங்கன்னா கொடுக்க வேண்டாம்.
ரொம்ப நல்லா வெல்டுடுவாக இருக்காங்க ஆசிரமம். ஆனால் இவ்வளோ பேர் இவ்வளோ ஆசிரமம் ஒரு நதிக்கரையில் இருக்குன்னா எவ்வளோ பெரிய விஷயம். யுக யுகமாக இருக்குது. தர்மம் அந்த பக்கம் நிறைய செழிப்பாக இருக்குங்க. இந்த மத்திய பிரதேஷ் ஓங்காரேஸ்வரர் அந்த ஊரில் தான் அந்த சங்கரர் சிலையை பெருசாக வச்சாங்கல்ல. இப்போ வச்சார் நம்ம பிஎம் தானே வச்சது. நம்ம முன்னாடி சொன்னோம், 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னோம் தமிழ்நாட்டில் ஒன்று வைக்கணும். அவர் அந்த சிலை அங்கே தான் இருக்குது. எங்கேருந்து பார்த்தாலும் ஓங்காரேஸ்வரர் கோயில் தெரிகிற மாதிரி சங்கரர் சிலையும் தெரியுது. ஓங்காரேஸ்வரர் மத்திய பிரதேசம். அங்கேருந்து 3 ஸ்டேட்டு நடக்கிறாங்க. நிர்தனிக்காக அவன் பணமெல்லாம் வச்சுட்டு காசெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு அப்படி போகல. அடுத்த இடம் எங்கே தங்குறோம், எங்கே குளிக்கிறோம், எங்கே சாப்பிட்றோம் ஒன்றும் தெரியாது. ஈஸ்வரோ ரட்சிதம் அப்படின்னு போனால் அப்படி தான் போக விருப்பப்படுறேன். ஆனால் இந்த ஆசிரமத்துக்கு உதவி செய்யணும், எல்லா ஆசிரமத்துக்கும் உதவி செய்யணும். அப்படி ஒரு சிந்தனை இருக்குது, பார்க்கலாம். அதனால் சர்வசம்சார விசுர்ஜய ச மோகிதக ச அமோகிதக மோகம் இல்லாமல் பரிவிராட்ட கதம் தர்ணி நிர்தனிக்கு எப்படி அவன் ஏழையாக இருப்பான். எதுலேயும் ஏழையாக இருக்க மாட்டான். சந்தோஷத்துலேயோ திருப்திலேயோ எதுலேயுமே அவன் ஏழையாக இருக்க மாட்டான். சுகி தன்வான் ஞான அஞ்ஞானோ பயாதீதக. சுகம் தனம் ஞானம் அஞ்ஞானம் எல்லாத்தையும் கடந்து சுகதுக்காதீதம் சுகதுக்கங்களை கடந்து ஸ்வயம் ஜோதிஹி அவனுடைய ஒரிஜினாலிட்டி ஸ்வயம் ஜோதிஹி தானே விளங்கக்கூடிய அந்த சுடராய் அருள் சுடராய் பிரகாசக வெளிச்சமாய் சர்வவேத்யக எல்லாம் அறிய வேண்டிய எல்லாம் சர்வஜக அறிந்தவனாய் சர்வசித்தக சொன்னதெல்லாம் வருது பாருங்க. சர்வசித்தக எல்லா சித்திகளையும் பெற்று சர்வேஸ்வரக. நம்ம 5 பாயிண்ட் நீங்கள் கூட இதை ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பூஸ்டப் பண்ணுறது, உத்வேகம் கொடுக்கறது, உற்சாகம் கொடுக்கறது. சுயம் எதுவும் சொந்த கருத்து இல்லை, எல்லாம் வேத இதில் இருக்கிறத சொல்கிறேன். சுயம் ஜோதிகி அனந்த சக்திக்கு 3 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஆரம்பத்திலே வந்துடுச்சு இந்த மந்திரம், எங்கேயோ வந்துடுச்சு, தனித்தனியாக வந்துச்சு. ஒரு 5 வார்த்தையை நீங்கள் ஃபாலோ பண்ண. நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் ஒரு குருவாக உபதேசம் சொல்கிறேன். சுயம் ஜோதிகி அனந்த சக்திகி ஏச சர்வசித்தக சர்வஜக சர்வேஸ்வரக. அதான் நீங்கள், நான் சொல்லலை, மந்திரம் சொல்லுது பாருங்கள். ஏச சுயம் ஜோதிகி பிரகாசக ஒளிப்பொருள், ஆத்மா ஒளிப்பொருள். சர்வேத்தியக எல்லாவற்றையும் அறிய வேண்டிய எல்லாவற்றையும் சர்வஜக அறிந்த ஒன்று. சர்வசித்தக எதுக்கும் நீ கையேந்த வேண்டாம், எது கேட்டாலும் நினச்சோன்னே வரும். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? நீங்கள் இந்த பரிக்கிரமாவில் ஒரு சில பேரை செலக்ட் பண்ணி தான், இப்போ நாற்றுக்கு போகிறப்ப கூட ஒரு சில பேர் தான் செலக்ட் பண்ணி தான் போகிறோம். எல்லோரும் போக முடியுமா முடியாது, அது ஈஸ்வர சங்கல்பம். அட்லீஸ்ட் ஒரு 12 பேரையாவது அழைச்சிட்டு போகணும். சுவாமியினுடைய 12 கரங்கள் மாதிரி. சிஷ்யர்கள் பிரதானம், டெடிக்கேட்டட் சிஷ்யர்கள். அந்த 10 திவ்யதேசம் அங்கே இருக்குது, 10 11 இருக்குது. அதெல்லாம் பூர்த்தி பண்ணுறோம். ஒன்று இப்போ எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணக்கூடிய தருணத்துக்கு வந்தாச்சு நம்ம. சர்வசித்தகா அப்போ கேட்குறது கிடைக்குது, நினச்சது நடக்குதா இல்லையா பாருங்கள். இப்போ இந்த பரிகிரமா நம்ம பண்ணுறோமா இல்லையா பாருங்கள். அது மாதிரி எங்கேயோ ஒன்று, ஏதோ ஒன்று. சர்வேஸ்வரக சோ அகமிதி அது நீயே, அது நானே. தது விஷ்ணு பரமபதம் அதுதான் விஷ்ணு இருக்கக்கூடிய பரமபதம், மேலான நிலை, மேலான பதவி. பரமபதம் மேலான பதவி. இதுக்கு மேலே பதமே கிடையாது, நிலையே கிடையாது, இடமே கிடையாது. இடம்ங்கிற அர்த்தத்தில் வருது இந்த இடத்துல. பரமபதம் மேலான பதம். எத்திர கத்வா ந நிவர்த்தந்தே யோகினக இங்கே போனவன் திரும்புறதில்லை. யோகினக எப்போ யோகி ஆகிறான்? முமுட்சா இருந்தவன் குருவை பார்த்தோன்னே யோகி ஆகிடுறான். யாரை? அவரோட சேர்றதுக்கு யோகம் பண்ண போகிறான், தியானத்துக்கு கொண்டு போக போகிறாரு.
அதுக்கு தான் சிரவண மனன இது. இப்போ சுவாமி நீங்கள் வந்து சித்து சுவாமி சத்து, இடையில யோகம், ஒன்று பக்தி ஒன்று ஞானம், நடுவில் யோகம் என்னென்னா அதான் கனெக்ட் பண்ணுது பாலம். புரியுதா? அந்த பாலம் தான் குரு. ஸோ அகமித்தி, அது நான். தத் விஷ்ணு பரமபதம் எத்திர கத்வா, யார் அங்கே போனாங்களோ, நான் நிவர்த்தந்தே யோகினக, அந்த யோகிகள் திரும்புவதில்லை. சூரியோ ந தத்திர பாத்தி, அங்கே சூரியனுக்கும் வெளிச்சம் இல்லை. ந சசாங்கோ அப்பி, சசாங்கன்னா சந்திரன், சந்திரனுக்கும் அங்கே வெளிச்சம் இல்லை. நீங்கள் தான் அங்கே வெளிச்சம். ந ச புனராவர்த்தத்தை, அவன் திரும்புவதில்லை. ந ச புனராவர்த்தத்தை 2 வாட்டி சொல்லுது. அவன் திரும்புவதில்லை. திரும்புவதுனா திரும்ப உடம்பு எடுக்கிறதில்லை. இப்போ உங்களுக்கு லைஃப்லாம் மகிழ்ச்சியாக இருக்கா, துக்கமாக இருக்கா, போராட்டமாக இருக்கா, என்ன நடக்குன்னே தெரியும். முகத்தில் ஒரு இதையும் காட்டுவார். என்ன இருக்க எல்லாம் கலந்துருக்கா? அப்படி தெரியல உங்களை பார்த்தா. ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப தென்னாவட்டாங்கிற மாதிரி தானே தெரியுது. சரி. நாச புனராவர்த்தத்தே, நாவன்ச புனராவர்த்தத்தே தத் கைவல்யம், அதுதான் ஏன் கைவல்யம். சதா ஆனந்த நிலை, சர்வசித்த நிலை, சர்வேஸ்வர நிலை, பரமபதம், சர்வஜக, சுயம் ஜோதிகி. எல்லா உபநிஷத்தையும் ஒன்றா சேர்ந்து மொத்த சாரத்தையும் கொடுத்து தத்து கைவல்யம், அதுதான் ஏன் கைவல்யம். இது உபநிஷத்து அப்படின்னு உபநிஷத்து சொல்லுதுன்னு ஒரு விஷயம் எழுதுகிறார் மகா பிரம்மா எழுதுகிறார். புரியுதா? இது எத்தனாவது உபநிஷத்துப்பா? 56 உபநிஷத்து முருகப்பெருமானுடைய கருணையினால் பூர்த்தி ஆகியிருக்கு. இதை வந்து நான் ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். எல்லாருக்கும் சம்ஸ்கிருதம் தெரியாது, ஹிந்தி தெரியாது. தெரிஞ்சிருந்தாலும் இந்த எண்ணம் அவங்களுக்கு வரலை. நமக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, ஹிந்தி நல்லா தெரியும். தமிழும் ஓரளவுக்கு தாய்மொழியாக இருக்கிறதுனால கிராமர் மிஸ்டேக்லாம் இருக்காது. முருகப்பெருமானுடைய கருணையினால் இந்த தமிழர்களுக்கு, தமிழ் தெரிந்தவர்களுக்கு, தமிழர்கள்னால் தமிழ் தாய்மொழி மட்டுமல்ல, தமிழ் தெரிஞ்சுதா, புரியுதா, அறியுதா, பலமுறை சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்கிறேன், பலமுறை சொல்கிறேன். ஏன்னா அதை வேறு பிரிச்சிடக்கூடாது, வகைப்படுத்தி பிரிச்சிடக்கூடாது. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இறைவனுக்கு மொழி கிடையாது, தெரியுமா? இறைவனுக்கு மொழி மௌனம்தான் மொழி. ஆத்மாவுடைய மொழி வந்து மௌனம். நாம் தான் பிரிவினை ஏற்படுத்திக்கிட்டு சண்டை போட்டுன்னு இருக்கோம். பிரிவினை தேவை தான். அப்போ தான் அட்மின் பண்ண முடியும், நிர்வாகம் பண்ண முடியும், நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும், நல்ல வாழ்க்கை வாழ முடியும், தகுதிக்கு தகுந்த வாழ்க்கை அமைக்க முடியும். அதே நேரத்தில் அது ஒரு வெறியாகவும் அது ஒரு இதுவாகவும் போகாமல், சம்ஸ்கிருதம் தெரியாத உங்களுக்கு, தமிழ் நன்றாக தெரிந்த உங்களுக்கு முருகப்பெருமான் கருணையினால் இந்த பிரம்ம ரகசியங்கள்லாம் கேட்க நேர்ந்தது. இதுக்கு நிறைய பலசுதியெலாம் சொல்லுவாங்க. அடியன் பலசுதி ஒரு நாளும் சொல்கிறதில்லை. சொல்கிறதே செய்யுங்க, பலனை நீங்களே அனுபவிச்சுட்டு அப்புறமா நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னா எல்லாருமே வந்து சொல்கிறேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு. இந்த டே 1லேருந்து இந்த 5 வருஷமாக இந்த உபநிஷத்து கிளாஸ் ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு நாள் கூட லீவ் விடாமல், அதாவது ட்ரிப்பு எக்ஸம்ஷன், அதை தவிர எல்லா நாளும் அப்படி தான் நடத்தியிருக்கோம். அப்போ எந்த நிலையில் இறைவன் தடையற்றவன், ஜீவன் முக்தன் தடையற்றவன் சொல்கிற சத்தியம் தானே. தனியாக ஒரு உங்களுக்கு செஞ்சு காமிக்கணுமா? இதுவே பெரிய விஷயமாச்சு. ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாமல் தொடர்ந்து இந்த உபநிஷத்தை தமிழ் பண்ணுறது மட்டும் இல்லை, ஜஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் நம்ம பண்ணுறது. டிரான்ஸ்லேஷன் மட்டுமல்ல, அதில் கூடார்த்தம், ரகசியார்த்தம், பிரம்ம ரகசியமாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை முருகப்பெருமான் ரொம்ப எளிமையாக உங்கள் தமிழில், உங்கள் செந்தமிழில் எடுத்து சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறார். இது 1000 வருஷத்துக்கு வேலை செய்யும். அடியன் பண்ணக்கூடிய, நம்ம செய்யக்கூடிய இந்த வேலை சங்கர ராமானுஜர் செய்த வேலைக்கு சமமானது. இந்த 10 உபநிஷத்தை தாண்டி 108 உபநிஷத்தை எப்போ முக்திக உபநிஷத்தில் மகாவிஷ்ணு சொன்னாரோ அதையே தலைமையில் வச்சுக்கிட்டு, அதுதான் அந்த எண்ணத்தை எனக்கு கொடுத்தது. 108 தமிழ் பண்ணணுங்கிற எண்ணத்தை. ஏன்னா 108வது அவன் ஒன்று படித்து 1 சிரவணம் பண்ணி அவன் முக்தி அடைஞ்சிருவான்னு சொல்ல முடியாது. 10
சொல்ல முடியாது. ஏன்னா அதிகாரிகள் அறிவு நிலைகளில் வேறுபாடு இருக்கிறதுனால அவன் எவ்வளவு அதம அதிகாரியாக இருந்தாலும் 108 அவன் கேட்கட்டும். என்னைக்கு அது ஒரு கதவு கண்டிப்பாக திறந்துடும். யாரெல்லாம் 108 கேட்குற பெருமாள் சொன்னதான் அடியேன்னு சொல்கிறேன். யாரெல்லாம் 108 கேட்குறாங்களோ அவங்களுக்கு முக்தி நிச்சயம். அடியனுடைய இது பிரார்த்தனை சங்கல்பம் நிச்சயமாக நடக்கும். ஒன்றும் இதில் ஒன்றும் சந்தேகமே பட வேண்டாம். 108 கன்ஃபார்மாக வெவ்வேறு தருணங்களில் உட்காந்து கேளுங்க. அது 12 வருஷமாகட்டும், 24 வருஷமாகட்டும், 36 வருஷமாக கூட ஆகட்டும், 108 கேட்குறவனுக்கு முக்தி நிச்சயம். அவ்வளோதான். அதுதான் அடியனுடைய பிரார்த்தனை. ஏன்னா அவர் கொடுக்குற வரத்தை அவருக்கே திருப்பி கொடுக்குறது எனக்கு பிடிக்கும். போகிறப்ப அப்படிலாம் கையை தட்டிட்டு போகணும். இப்போ நான் சொன்னால் பரிக்கிரமா போகும்போது ஒன்றுத்தையும் சுமந்துட்டு போகக்கூடாது. பரிக்கிரமா போகும்போதே அப்படி சுமந்துட்டு போகலைன்னா அப்புறம் மேலே போகும்போது எப்படி போவோம்? பாவமும் வேண்டாம், புண்ணியமும் வேண்டாம். அடியன் பாவத்துக்காக புண்ணியத்துக்காக எந்த காரியமும் எந்த நாளும் செய்ததில்லை. முருகப்பெருமானுடைய ஆணை செய்யறதுக்கு தவமாக காத்திருக்கோம். வாய்ப்பை கொடுக்குறாரு, பயன்படுத்துகிறோம். ஆனந்தமாக இருக்குது. முருகனுக்கும் ஆனந்தம், அடியனுக்கும் ஆனந்தம், உங்களுக்கும் ஆனந்தம், கேட்குறவங்களுக்கும் ஆனந்தம், சொல்கிறவங்களுக்கும் ஆனந்தம். இதோட மேலான பிறவி என்ன இருக்க போகுது? உபனிஷத்துன்னு கேட்டாலே எல்லாரும் விஷயம் தெரிஞ்சவங்களே ஆச்சரியப்படுறாங்க. இத்தனை உபநிஷத்து இருக்கா? நீங்கள் தான் எல்லாத்தையும் வெளில கொண்டு நான் வெளியே கொண்டு வரேன். நார்த்தில் நிறைய கொட்டி கிடக்கு. லட்சக்கணக்கான ஆசிரமம் இருக்குது. அந்த காலத்துலேயே 8 லட்சம் ஆசிரமம் வந்திருக்கு. இப்போ அட்லீஸ்ட் 1 லட்சம் ஆசிரமாவது அங்கே இருக்குது. தமிழ்நாட்டில் தான் இல்லை. தமிழ்நாட்டில் தான் வேதாந்தம் பேசுகிறவங்க இல்லை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன காரணம்? நம்ம அதை எதிர்க்கிறோம், அந்த மொழியை எதிர்க்கிறோம். அதனால் அந்த பொக்கிஷம் கிடைக்காம போச்சு. சம்ஸ்கிருதத்தை எதிர்க்கக்கூடாது. சம்ஸ்கிருதத்தை தமிழ் போல் 2 கண்ணாக பார்க்கணும். தமிழ் ஒரு கண்ணாகவும் சம்ஸ்கிருதம் ஒரு கண்ணா. இப்போ நான் தமிழ் இல்லையா, தமிழ் படிக்கலையா, தமிழ் பேசலையா, ஆனால் தமிழை விட்டுட்டோமா? அதெல்லாம் ஒரு தவறான கருத்து. சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் பிரம்ம ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அதனால் இந்த 1000 வார்த்தைகள் தான் உங்களுக்கு முக்தி கொடுக்க போகுது. அதை புரிஞ்சுக்குங்க. இந்த 1000 வார்த்தை 100 வார்த்தையாகும், 100 வார்த்தை 10 வார்த்தையாகும். அந்த வார்த்தையும் தமிழ் பண்ணுவேன் அடியேன். அந்த வார்த்தை தமிழ் பண்ணி பேசிட்டு வரேன். தனித்தனியாக தமிழ் பண்ணுவேன். கேட்டால் ஒரு வொக்கபுலரி மாதிரி, ஒரு டிக்ஷனரி மாதிரி, வேதாந்த டிக்ஷனரி மாதிரி வேதாந்தத்தில் இருக்கும். கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க, யாராவது பண்ணியிருப்பாங்க. தமிழில் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை நம்ம தமிழ் பண்ணலாம். ஒன்று நேரம் வரட்டும். இறைவன் நமக்கு எத்தனையோ சங்கல்பம் இருக்குது, பார்க்கலாம். அதனால் இந்த 56வது உபநிஷத்தை இனிதே நிறைவேற்றுகிறோம், பூர்த்தி செய்கிறோம். இதனுடைய பலன் உங்களை சாரட்டும், முருகனை சாரட்டும், தமிழர்கள் எல்லாருக்கும் சாரட்டும். எல்லாமே தமிழருக்கு தான் இது அர்ப்பணம், சமர்ப்பணம். டெடிகேட்டட் டு தமிழியன்ஸ் who knows தமிழ். சரி. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.